வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதம் நடைபெறும் இயற்கை விவசாயிகள் கண்காட்சியில் தாங்கள் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். இந்த மாதம் நடைபெற்ற இயற்கை விவசாயிகள் கண்காட்சியில் சேலம் மல்லம்பட்டி இயற்கை விவசாயி முருகானந்தம் அங்கக சான்று அளிக்கப்பட்ட பண்ணை, ரசாயன உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தாத பண்ணையில் உற்பத்தியான இயற்கை விவசாயத்தின் நாட்டு விதைகளை பாக்கெட் செய்து விற்பனை செய்து வருகிறார். இது சம்பந்தமாக கேட்டபோது மல்லம்பட்டி முருகானந்தம் கூறுவதை காண்போம். சேலம் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸில் தான் ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. நான் 2004 இயற்கை விவசாயம் சொல்லிட்டு வரேன். இயற்கை விவசாயத்தில் பார்த்திங்கன்னா என்கிட்ட அந்த 20 ரகமான காய்கறிகள், பாரம்பரிய விதைகள் வச்சு காய்கறிகள்லாம் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி அது 70 ரகமாக நிறையா விதைகள்லாம் சேகரித்து நான் என் சொந்த தோட்டத்திலே என்னுடைய தோட்டத்திலே பயிர் பண்ணி இயற்கை முறையில் பண்ணி எல்லா காயும் பார்த்திங்கன்னா நாட்டு ரகம் பாவக்காயில் பார்த்திங்கன்னா 2 ரகம் இருக்குது. பீக்கங்காயில் 3 ரகம் வச்சுருக்கேன். புடலங்காயில் 4 ரகம் வச்சுருக்கேன். புட்டை புடலை, நீட்ட புடலை, அதில் பச்சை, வெள்ளை, அதே போல் ட்வின் டைப் புடலை. அப்புறம் கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி கொத்தவரங்காய். இந்த மாதிரி நாட்டு ரகத்தில் நிறைய காய்கறிகள் விவசாயிகள்லாம் ஒரே வகையான காய்களை ஏக்கரா கணக்கில் போட்டு கட்டுப்படி ஆகலாம், நஷ்டம் ஆகுது. விவசாயினாவே நஷ்டம், லாபம் இல்லைன்னு சொல்கிறாங்க. விவசாயி ஒரு காய்களை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரக காயிலே இன்றைக்கி 5 ரகங்கள் 10 ரகங்களுக்கு மேலே இருக்குது. தக்காளியில் எத்தனையோ ரகங்கள். அந்த மாதிரி என்கிட்ட 70 ரகங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 ரகமாக விவசாயம் பயிர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 காய்கறிகள் விலை கிடைக்கலனாலும் ஒரு 10 ரகங்கள் விலை கிடைக்கும். இந்த மாதிரி இதை பரவலாக்கம் பண்ணி இன்றைக்கி 2004 நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் அன்றைக்கெல்லாம் மக்கள்கிட்ட அதில் வரவேற்பு இல்லை. இந்த கடந்த ஒரு 3 வருடமாக நிறைய மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட காய்கறி வாங்கினாங்க. காய்கறி வாங்கினவங்க நிறைய பேர் தோட்டம் வாங்கியிருக்காங்க. காய்கறி வாங்கி சாப்பிட்டவங்க நிறைய பேர் மாடி தோட்டம் போட்டிருக்காங்க. அதே போல் இது மீறி இருக்கிற மக்களும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னா இன்றைக்கி நஞ்சில்லாத உணவை சாப்பிடணும். இந்த மாதிரி மருந்தடிக்காத ஒரு காய்கறிகளும் உரம் யூரியா போடாத காய்கறிகளும் சாப்பிடணும். இந்த விதைகளை திரும்ப இவங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம். திரும்ப மருந்து கடையில் போய் ஹைப்ரிட் விதைகளில் வாங்குறதுக்கு அவங்ககிட்ட போய் நிற்க தேவை. இந்த நாட்டு ரகத்தை பொறுத்த மட்டும் நீங்களே விதையை உற்பத்தி பண்ணுறோம். திரும்ப நீங்களே நீங்கள் 10 பேருக்கு கொடுக்கலாம். அப்போ தான் நாம் தண்ணீர் அடைய முடியும். நம்ம நாட்டுடைய வளர்ச்சி உகந்ததாக இருக்கும். அதே போல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கும். இன்றைக்கி நஞ்சான வாழ்க்கையாக போயிடுச்சு. தண்ணி கெட்டு போயிடுச்சு, காற்று கெட்டு போயிடுச்சு, அனைத்தும் கெட்டு போய் உஷ்ணம் அதிகமாகிடுச்சு. அதனால் மக்கள் இயற்கையை நாடி வாழ்கிறத கற்றுக்கணும். இந்த மாதிரி வாழ்கிறது தான் நமக்கு வருங்கால சந்ததிகளுக்கு ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம். மாவட்டம் மல்லம்பட்டி வில்லேஜில் இருக்கேங்க. என்னுடைய பெயர் முருகானந்தம். என்னை தொடர்பு கொண்டால் காய்கறி விதைகள் கொரியர்லேயும் அனுப்பிச்சி வைப்பேன். என்னுடைய செல் நம்பர் 7373976629 73 97 66 29. ஒரு வாட்ஸ்அப்பில் போய்ட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிங்கனாவே தானாகவே லிங்க் வரும். அதில் என்னுடைய விதை லிஸ்ட்டு, என்னுடைய வீடியோ, யூடியூப் சேனல் எல்லாமே இருக்குது. டோட்டலில் லைவாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த விதை லிஸ்ட்டை பார்த்து ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் கொரியரில் அனுப்பிச்சி வைப்பேன். ஒரு பாக்கெட் 20 ரூபாங்க, கொரியர் சார்ஜ் 50 ரூபா. நன்றி.